உலகம் யாவையும் தமிழபாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 23/3/2025 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் தாயாருடைய தனிப்பெரும் கருணையை காட்டக்கூடிய அற்புத ஆலயமாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு, அதாவது வந்தவாசிக்கு அருகில் பிரணமல்லூர், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் சமேதராக அருள் புரிந்து வருகின்றார். அதாவது இந்த பகுதியானது இஞ்சிமேடு என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது. பாரத்வாஜ முனிவர் ஒரு காலத்தில் இந்த பகுதியில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தவம் செய்தார். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், அவருக்கு நரசிம்ம பெருமான் மட்டும் காட்சி கொடுக்கவில்லை, ராமபிரானும் காட்சி கொடுத்தார். ஆகையினாலே தான் இந்த திருத்தலத்தில் ராமபிரான் தனி சன்னதி கொண்டு அற்புத ஆற்றலோடு நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அந்த ராமபிரானுடைய சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவர் கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தனுஷ், அதாவது அந்த வில் வைத்து கொண்டிருக்கின்றார் அல்லவா, அந்த வில்லில் மேலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நரசிம்ம பெருமானுடைய விக்கிரகமானது அமைந்திருக்கின்றது. அந்த வில்லில் நரசிம்ம பெருமான் அப்படியே அமைந்து இங்கு அமைந்திருக்கக்கூடிய தாயார் பெருந்தேவி தாயார் மிக மிக அருமையான வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். இந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல், ஒரு வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து அமைந்திருக்கின்றது. பகவத் ராமானுஜருடைய அற்புதமான அவதார நட்சத்திரம் திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத கல்யாண வரதராஜ பெருமாள் ஆலயத்தையும் ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்ம பெருமான் ஆலயத்தையும் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இது மிக அற்புதமான பிரார்த்தனை ஸ்தலம், பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. என்ன பிரார்த்தனை, என்ன பரிகாரம், அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதற்கு முன்பாக, அதாவது இந்த தாயார் கல்யாண வரம் அருளக்கூடிய அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். கல்யாணம் என்று அல்ல, நாம் என்ன ஒரு பிரார்த்தனையாக வைத்து கொண்டாலும் அந்த பிரார்த்தனையை நினைத்து இந்த தாயாரையும் இந்த கல்யாண லட்சுமி நரசிம்ம பெருமானையும் நாம் பிரார்த்தித்து நம் வீட்டில் இருந்தவாறே அந்த வழிபாட்டை தொடங்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விரலி மஞ்சள் என்று தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும். அந்த விரலி மஞ்சளை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தினசரி பூஜை அறையில் ஒரு விரலி மஞ்சள், அதற்கு அடுத்ததாக 1 ரூபாய் காயின், இதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அதாவது நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையை நினைத்து அதனை போட்டுக்கொண்டே வர வேண்டும். அப்படி 48 நாட்கள், அதாவது இந்த பிரார்த்தனையை ஆரம்பித்து இந்த விரலி மஞ்சளையும் காயினையும் போட ஆரம்பித்த உடனே நம்முடைய பிரார்த்தனை பலிக்கக்கூடிய, அதாவது அது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரீன் சிக்னல் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி 48 நாட்கள் நிறைவு அடைந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த விரலி மஞ்சள் எல்லாம் அப்படியே ஒரு மாலையாக கோத்து நேராக இந்த இஞ்சிமேடு ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இந்த இஞ்சிமேடு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் பாலாஜி பட்டரிடம் கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் அந்த மாலையை தாயாருக்கு அணிவித்து நமக்காக அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் செய்வார். இதில் கல்யாண வரம் மிக மிக பிரதானியமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த பெருமாள் கல்யாண வரதராஜ பெருமாள் என்றும், அதை போல இந்த நரசிம்ம பெருமான் கல்யாண லட்சுமி நரசிம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். இப்போ இந்த இடத்தில் அந்த லட்சுமி நரசிம்ம பெருமான் சன்னதிக்கு முன்பாக திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி மணி விழா,
சதாபிஷேகம் போன்றவைகளை செய்து கொண்டு அந்த இறைவனுக்கு நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத அதிலும் திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் வந்தவாசிக்கு அருகில் பிரணவல்லூர், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இஞ்சிமேடு, அந்த இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மரையும் தரிசிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம். அதாவது இந்த பகுதிக்கு இஞ்சிமேடு என்ற பெயரானது ஏன் வந்தது என்று சொன்னால், பரத்வாஜ முனிவர் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ராமபிரானை நோக்கி இங்கு தவம் செய்தார். அவருக்கு நரசிம்ம பெருமானுடைய தரிசனமும் கிடைத்தது, பரத்வாஜ முனிவருக்கு ராமபிரானுடைய தரிசனமும் கிடைத்தது. அன்பர்களே, இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்ன என்று சொன்னால், அதாவது இங்கு இதை கேள்விப்பட்டு பல முனிவர்கள் அந்த காலத்தில், அந்த பரத்வாஜருடைய காலத்தில் யாகங்கள் யஜ்யங்கள் போன்றவற்றை செய்தார்கள். ஆகியனாலே தான் இது யஜ்யமேடு என்று அழைக்கப்பட்டு அதுவே காலப்போக்கில் இஞ்சிமேடு என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக ராமபிரானுடைய தரிசனம் பரத்வாஜ முனிவருக்கு கிடைத்தது என்று குறிப்பிட்டோம் அல்லவா? அந்த ராமபிரானுடைய நட்சத்திரம் என்ன என்று சொன்னால் புனர்பூசம். அந்த ராமன் மீது அதீதமான பக்தி கொண்டவர் யார் என்று சொன்னால் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரமும் எது என்று சொன்னால் மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரம். அந்த குலசேகர ஆழ்வார் இந்த மாசி புனர்பூசத்தில் அவதாரம் செய்த இந்த அவதார திருநாள் அற்புதமான ஒரு பக்தி விழாவாக நடைபெறுகின்றது. எங்கு என்று சொன்னால் திருமலை வெய்யாவூர் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான திருத்தலத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமான் அருள்வாளிக்கக்கூடிய அந்த திருமலை வெய்யாவூர் திருத்தலத்தில் நாளை தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புனர்பூச நட்சத்திரம், குலசேகர ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரம். அன்றைய தினம் மிக அற்புதமான இந்த பக்தி திருவிழாவானது நடைபெறுகின்றது குலசேகருக்காக. அதை பக்தி விழா, பக்தி திருவிழா என்று குறிப்பிட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ராமபிரான் மீது அப்படிப்பட்ட ஒரு அதீதமான பக்தியோடு இருந்தவர் குலசேகர பெருமான். எனவே அந்த குலசேகர பெருமானுடைய, குலசேகர ஆழ்வாருடைய விழாவில் நாமும் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இரட்டிப்பு பலன். என்ன என்று சொன்னால், ஒன்று ராமபிரானுடைய அருளும் கிடைக்கும், அதற்கு அடுத்ததாக குலசேகர ஆழ்வாருடைய வற்றாத அருளும் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.